இதை எல்லாரடையும் கட்டி ஆசீர்வாதம் வேண்டுவாங்க. महालक्ष्मी स विद्महे विष्णुपत्नी स धीमहि धन्नो लक्ष्मी प्रचोदयात्. केटिमेलम मांगल्यम धन्तुनानेन मम जीवन हेतुना. எல்லாரும் சந்தோஷமா இருக்கிற நேரத்துல இப்படி தலை சுத்துதே. இது மசக்க மயக்க மாதிரி தெரியலையே. நீ இங்க வந்து உட்காந்துட்டு இருக்க? உட்கார. நான் உன்னை எங்கெல்லாம் தேடிட்டு இருக்கேன். என்ன ஒரு மாதிரி டல்லா இருக்க, என்னாச்சு? மயக்கம் வருதுன்னு சொன்னா முத்து மாமா பயந்துரும். ஒன்னும் இல்ல முத்து மாமா, கொஞ்சம் அசதியா இருக்காதான். அசதியா இல்லாம நீ கால சக்கரம் கட்டின மாதிரி திபுதிபுதிபுதிபுன்னு ஓடிட்டே இருந்த எப்படி? மெதுவா பொறுமையா வேலை செய்யணும். சொல்லிட்டே இருக்கு, நீ கேட்கவே மாட்டேங்கிற. சரி, சாப்பிட்டியா? சாப்பிட்டேன் முத்து மாமா. அப்புறம் நம்ம வீட்ல 1க்கு 2 கல்யாணம் நடந்திருக்கு. ஆனா இப்ப வரைக்கும் கிருஷ்ண மாமா எங்கன்னு தெரியல. மனசுக்கு ரொம்ப பயமா இருக்கு. அவரோட செல்போனும் ஆஃப் ஆயிருக்கு. அதெல்லாம் ஒண்ணும் பயப்பட வேண்டாம். அவரு ஸ்வேதா தேடிங்க போயிருப்பாரு. பாத்துக்கலாம். நான் பாத்துக்கிறேன்னு சொல்றேன்ல. உன்னோட பிரச்சனைகள், உன்னோட கவலைகள் எல்லாத்தையும் தூக்கி ஏமாட போட்டுரு. நான் சுமக்கிறேம்மா. நீ தயவு செய்து நம்ம குழந்தைங்களை மட்டும் ஜாக்கிரதையா சுமந்தா போதும். ஓகேவா? கூலிங்கெல்லாம் சிரிக்க கூடாது, மெதுவா சிரிக்கணும். இவ்வளவு போதும். சரி, எந்திரி பார்க்கலாம். மெதுவா வாங்க. மாப்பிள, என்ன மாப்பிள அசத்திட்டீங்க? போங்க, நினைச்சதை சாதிச்சாச்சு. பல இன்னல்கள், பல பிரச்சனைகளை தாண்டி உங்க கல்யாணம் நடந்திருக்கு. முத்து பிச்சை நீங்க தான் சந்தோஷமா வச்சுக்கணும். அவ கண்ணுல இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் கூட வரக்கூடாது. கண்டிப்பா பாத்துக்கிறேன். முத்தரசு, அப்ப முத்து பேச்சு கூட்டிக்கிட்டே நாங்க கிளம்புறோம்ப்பா. கிளம்புறீங்களா? என்னங்க, இருந்து ஒரு 2-3 நாள் தங்கிட்டு போங்க. ஆமா, 2-3 நாள் தங்கிட்டு போங்க. இல்லம்மா, மனசு நிறைஞ்சிருக்கு.
கண்ணுக்கு நிறைஞ்ச ஒரு மருமகளை கோக்குல கைப்பிடிக்க வச்சிட்டீங்க. கல்யாணமே வேண்டாம் வேண்டான்னு அடம் பிடிச்சிட்டு இருந்தான். அது என்னமோ தெரியல, முத்து பேச்சிய பார்த்ததும் அவனுக்கு ரொம்ப பிடிச்சு போய் டக்குன்னு சம்மதிச்சிட்டான். முத்து பேச்சு மட்டும் இல்ல, நீங்க 2 பேரும் சேர்ந்து எடுத்த முயற்சிதான் இப்ப என் பையன் மனக்கோலத்துல நிக்கிறான். மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. நான் உங்களுக்கு ரொம்ப பெரிய நன்றி கடன் பட்டிருக்கேன். அட நீங்க வேற, நான் தாங்க உங்களுக்கு கடன் பட்டிருக்கேன். இந்த மாதிரி இக்கட்டான சூழ்நிலையில நீங்க எல்லாரும் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சனாலதான் என் தம்பி கார்த்திக்குக்கும் சிம்ரனுக்கும் கல்யாணமே நடந்துச்சு. அது மட்டும் இல்ல, இதை விட ஒரு மிகப்பெரிய விஷயம், ஒரு பொண்ணோட வாழ்க்கையை காப்பாத்திருக்கீங்க. இந்த கல்யாணம் மட்டும் நடக்கலன்னா கலையோட வாழ்க்கையை முடிஞ்சு போயிருக்கும். அதனால நான் தான் உங்களுக்கு நன்றி சொல்லணும். எப்படி நன்றி சொல்றது தெரியல, ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். முதல்ல எங்க 2 பேரும் நீங்க ஆசீர்வாதம் பண்ணுங்க. வா. நல்லா இருக்குப்பா, நல்லா இருமா. என்ன முத்தரசு, எங்க காலெல்லாம் போய் விழுந்துக்கிட்டு. இதுல என்னங்க இருக்கு, நீங்க பெரியவங்க, நீங்க தான் எங்களை ஆசீர்வாதம் பண்ணணும். இல்லப்பா, நீ வயசுல வேணா சின்னவனா இருக்கலாம், ஆனா குணத்துல நீ ரொம்ப பெரிய மனுஷன். அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க, நீங்க வேற. இந்த மனசு வேற யாருக்கு வரும்? எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம்ப்பா. அப்போ நாங்க கிளம்புறோம்ப்பா. சரிங்க, நான் வந்து உங்களை பாக்குறேன். வரோம்ப்பா, வரோம்மா. வரங்கய்யா. முத்து பேச்சு, அம்மாடி நீ நல்லா இருக்கணுமா. மாப்பிள, முத்து பேச்சு தாய் இல்லாத பொண்ணு, நல்லபடியா பாத்துக்கங்க. கவலைப்படாதீங்க, முத்து பேச்சு உங்க வீட்டு பக்கம் வரணும்னு நினைக்க மாட்டான். அந்த அளவுக்கு பாத்துக்கிறேன். மாமா, நீங்களும் அங்கேயே வந்துருங்களேன். இல்ல மாப்பிள, எனக்கு இங்க கொஞ்சம் வேலை இருக்கு, அதெல்லாம் முடிச்சிட்டு நாங்க வந்துடுறோம் மாப்பிள. கண்டிப்பா வந்துடணும். வந்துடுறோம் மாப்பிள. போயிட்டு வரோம். வரையா? நல்லா வரேன். நான் போய் வீட்டுக்கு வந்துடுறேன். அம்மா, அம்மா, என்னம்மா இது? இப்படி இருந்தா என்னம்மா அர்த்தம்? எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா. நம்ம கிட்ட ஆசீர்வாதம் கேட்டா தர்ம சங்கடம் ஆயிடும். அம்மா வேற இருக்கு, எதுக்கு வம்பு? நாம இங்க இருந்து போயிடலாம். அம்மா, இப்படி இருந்தா என்னம்மா அர்த்தம்? 1000 தான் இருந்தாலும் நான் உங்க பையன் தானம்மா. அந்த நினைப்பு உனக்கு இம்மி அளவு கூட இல்லையேடா. என் பையனா இருந்திருந்தா நடந்திருக்கிற விதமே வேற. நீ முத்தரசனுக்கு தம்பியா இருக்க மட்டும்தான் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்க. அதான்டா என் மனசுக்கு கஷ்டமா இருக்கு.
என்னம்மா எல்லாத்தையும் மறந்துட்டு எங்க 2 பேரையும் ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா. கல்யாணம் தான் நடந்துருச்சுல்ல. நீங்க என்ன சொன்னாலும் சரி, நாங்க காலில் விழதான் செய்வோம். சிம்ரன், ஆசீர்வாதம் பண்ணுங்க அத்தா. நீ மட்டும் நல்லா இருப்பா. அம்மா இப்படிலாம் பண்ணக்கூடாதும்மா. சிம்ரனையும் மனசார ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா. விட்ரு கார்த்திக், நீ போ. என்னை எதிர்த்து இந்த கல்யாணத்தை நடத்தி முடிச்சிட்டதால என்ன ஜெயிச்சிட்டோன்னு நினைக்கிறியா? அது நடக்கவே நடக்காது. நீ எப்படி என் பையன் கூட இந்த வீட்டுல நிம்மதியா வாழ்ந்துடுறேன்னு நானும் பாத்துடுறேன். அத்த, இது வாழ்க்கை அத்த. இதுல போட்டி சவால் எதுக்கு அத்த? என்ன பொறுத்த வரைக்கும் எங்க வீட்ல நான் போற இடம் எப்பவுமே சுபிக்ஷமா இருக்கும்னு அடிக்கடி சொல்வாங்க. அந்த சுபிக்ஷம் கண்டிப்பா நம்ம உறவுலயும் இருக்கணும்னு என் மனசுக்குள்ள இருக்கு. இனிமேலும் இப்படி சண்டை போட்டு பிரிஞ்சு நிக்கிறதுல அர்த்தமே இல்லாத. சவால் விடுறதுக்கு நிமிஷ நேரம் ஆகாது. ஆனா நீங்க அப்படிதான் இருப்பீங்கன்னா எனக்கும் அப்படி இருக்க தெரியும் அத்த. நான் எந்த வகையிலையும் என் கௌரவத்தையும் தன்மானத்தையும் விட்டு கொடுக்கவே மாட்டேன். எங்க அப்பா என்ன அப்படிதான் வளர்த்திருக்காரு. எல்லா பிரச்சனையும் உன்னால தாண்டி. நீ இருக்கிற வரைக்கும் என்னால் நிம்மதியாவே இருக்க முடியாது. வெண்ணிலா, வெண்ணிலா, ஏய் இங்க பாரு. வெண்ணிலா, வெண்ணிலா இங்க பாரு. வெண்ணிலா, வெண்ணிலா என்னாச்சு? வெண்ணிலா இங்க பாரு. வெண்ணிலா இங்க பாரு. எந்திரி வெண்ணிலா. கார்த்தி, எந்திரி வெண்ணிலா. வெண்ணிலா, வெண்ணிலா பாரு. வெண்ணிலா எதிரி. வெண்ணிலா, டேய் கார்த்தி. ஹாத்தியா பூங்கோத, இத்தனை களைபரத்திலையும் ஸ்வேதா தான் வேலையை காமிச்சிட்டா.
நாம நினைச்சது நடக்கலையே ஒழிய அவன் நினைச்சது கச்சிதமா நடந்துடுச்சு. விஷப்பழத்தை தின்னு வெண்ணிலா மொத்தமா கிளம்பிட்டான்னு நினைக்கிறேன். வரட்டும் டாக்டர், நாமளும் கூட சேர்ந்து போய் பார்த்து சந்தோஷப்படுவோம். புருஷனும் பொண்டாட்டியுமா சேர்ந்து என்ன போடு போட்டாங்க. பழி வாங்கிய தேரணும். இது கர்ப்பிணி பெண்களுக்கே வர்ற மயக்கம் தான். எதுவும் பயப்படுற மாதிரி இல்ல. நல்ல சத்தான ஆகாரமா எடுத்துக்கணும், அது மட்டும்தான் முக்கியம். அப்புறம் ஒரு 2-3 நாளைக்கு எந்த வேலையும் செய்யாம நல்ல ரெஸ்ட் எடுக்க சொல்லுங்க. ஓய்வு எடுக்கணும், தூங்கணும், அது மட்டும்தான் அவங்க வேலையா இருக்கணும். மத்தபடி பயப்படுற மாதிரி எதுவும் இல்ல. இப்ப கண் முழிச்சிருவாங்க. சரி, கவனமா பாத்துக்கங்க. நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கட்டும். வரேன் சார். தேங்க்யூ டாக்டர். தேங்க்யூ டாக்டர். வரேங்க.